ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வடை எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மரவள்ளி கிழங்கை நல்லா உரித்து காய் சீவுறதுல நல்லா சீவிக்கிறணும் மரவள்ளி கிழங்கை வடை போடுறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மரவள்ளி கிழங்கை நல்லா உரித்து காய் சீவுறதுல நல்லா சீவிக்கிறணும் மரவள்ளி கிழங்கை வடை போடுறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க மரவள்ளி கிழங்கு வடை எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், போடலாம் வாங்க. அஞ்சு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன், போடலாம் வாங்க. இது பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நம்ம இட்லிக்கு ஆட்டி வச்சிருக்க மாவு, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மல்லி இலை அது போட்டால் நல்ல மணமாக நல்லாயிருக்கும். காணத்தக்கனா உப்பு போட்டுக்கலாம். இது தண்ணி ஊற்றாச்சுன்னு கிளறி பார்க்கலாம். இது லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது சுடு தண்ணி. இது உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவை பிணைஞ்சு விட்டாச்சு. வடை போடலாம் வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிருச்சு. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் இது நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.